என் அன்புக்குரியவளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சகோதரன் மேத்யூ மாறன். என் அன்புக்குரியவளே, பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதம் 146 சங்கீதம் 7 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு கட்டப்பட்ட யாவருக்கும் விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். அநேக குடும்பங்கள் பிசாசினால் கட்டப்பட்டு இருக்கிறது. அநேக ஜனங்கள் பாவ கட்டினாலும், வியாதி கட்டினாலும், பில்லி சூனிய கட்டினாலும் கட்டப்பட்டு அநேக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுடைய கட்டுகள் ஆபத்தானது. உன் வாழ்க்கையை வேதனைப்படுத்துகிற கட்டுகளாய் இருக்கிறபடினாலே இன்றைக்கு இயேசு உங்கள் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்க அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்துக்களே போதகம் பண்ணியிருக்கும் போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு பெண் அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, பெண்ணே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி 18 வருஷமாய் கட்டியிருந்த பிசாசுடைய கட்டுகளிலிருந்து இயேசு அந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுத்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அநேக வருஷ காலமாய் பிசாசினால் கட்டப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்கள் கட்டுகளை அவிழ்க்க அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கே இயேசுடைய பாதத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இந்த பாவ கட்டுகள், வியாதி கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள் என் குடும்பத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறது, வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது, என்னால் விடுதலையாக முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் வருந்தி ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது இயேசுடைய கரங்கள் தொட்டு இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். யோவான் 8:36 சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று இயேசு சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பங்களிலே மெய்யான விடுதலையை இயேசு கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.